கிச்சன் கேபினெட்ல இன்னைக்கு சிறப்பு திரைப்படம் மாணவனாக மாறிய அமைச்சர் அன்பில் மகேஷ். நேர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் எஜுகேஷன் என்டர்டைன்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஸ்கூல் டீன்ஸ். பள்ளி குழந்தைங்களோட சேர்ந்து கல்வி வளர்ச்சிக்காக திட்டமிடும் நாயகனை மையப்படுத்தி ஒரு படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர் மாஸ்டர் மாதவன். பள்ளிக்கூடம் போகும் அமைச்சர் நாயகன் மாணவரா ஃபீல் பண்ணி வகுப்பறையில பாடம் கவனிக்கிறதா முதல் காட்சி வச்சிருக்காங்க. நமக்கு குளித்தங்கிய முகை என்ற தலைப்பின் கீழே தன்னுடைய தாயை போல பார்த்துக்கிற இவங்களை வளர்த்தவங்க காவல் பெண். என்னென்றால் உன்னுடைய மகன் அப்படின்னு அந்த வீரம் சேர்ந்த தாய் வந்து எதற்காக இந்த மாற்றங்கள் ஆய்வுகள்னு நாயகன் இடையிடையே எடுத்து சொல்ல படமும் சூடு பிடிக்குது. குறிப்பாக குழந்தைகளுடைய மனங்கள் சார்ந்து அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த எமோஷனல் வெல்பீயிங்காக தனியாக புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் உலகாக தான் சரி. இதை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டு இருந்தாலும் அதோட ஃபாலோ எப்படி இருக்குது உள்ள அப்படியே பசங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்களுடைய அந்த கற்றலுடைய அளவு எப்படி இருக்குன்னு தெல்ல தெளிவாக அவர்களால் படிக்க முடிகின்றதா, ஒரு சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் அவங்களால போட முடிகிறதா அப்படிங்கிறத நானும் அந்தந்த பள்ளியில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்களும் எங்களுடைய உயர் அலுவலர்கள்லாம் அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்கன்னாலும் அமைச்சர் முறையை நானும் நேரடியாக சென்று அதை பார்க்க வேணும். அப்போ தான் எனக்கும் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். எடுக்கிற முயற்சியை பிள்ளைங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கிறார்கள், நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் எப்படி பாடம் சொல்லித் தருகிறார்கள், அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் அந்த வேலை போகும்போது இந்த நல்லா இருக்க ஸ்கூல் உள்ள வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். மாணவராக இருந்த நாயகன் மாஸ்டர் மாறிய காட்சி திரைக்கதையில் ட்விஸ்ட் உண்டு பண்ணியிருக்கு. யாரு வெக்கப்படாம கையெழுத்து எனக்கு புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம்ங்கிறது அதுக்காக இடம்ங்கிறது பல கலைந்து உயர்தனி செம்மொழி அவர் செழித்து வழங்கி இருக்கிறது. மாணவர்களின் மாஸ்டர் நாயகன் ஒரு கட்டத்தில் ஆசிரியர்களுக்கும் பாடம் நடத்தும் ஆசனா மாறும் காட்சி அடுத்தடுத்த திருப்பங்கள். மொத்தத்துல ஸ்கூல் டீன்ஸ் தொலைநோக்கு. We are back to cinema. கொட்டுக்காளி ஆகஸ்ட் 23ஆம் தேதி கொட்டுக்காளி டாக் போயிட்டே இருக்கு. சூரி வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு, ஹீரோவா போயிட்டாருலாம் டாக் போயிட்டு இருக்கு. கொட்டுக்காளி படத்தை கமல்ஹாசன் அவர்கள் பார்த்திருக்காரு. கமல்ஹாசன் அவர்கள் ஒரு படத்தை பார்த்து பாராட்டியும் இருக்காருன்னா அது பெரிய விஷயம் தானே. கொட்டுக்காளி டீம் எல்லாத்தையும் கூப்பிட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள், சூரிய அவர்கள், டைரக்டர் வினோத்ராஜ் அவர்கள் அந்த டீம் கூப்பிட்டு நேர்லயும் பாராட்டிட்டு அறிக்கை லெட்டரும் எழுதியிருக்காரு. தனுஷ் இயக்கத்துல வெளிவந்த ராயன் படம் இருக்குல்ல, அந்த படத்துல இருந்து அடங்காத அசுரன் தான் அப்படின்ற பாட்டு, இந்த பாட்டோட வீடியோ சாங் வந்து விட்டுருக்காங்க. படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போதுக்கு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தியேட்டர்ல தானே பாத்தீங்க, நீங்க ஒண்ணு இன்னும் யூடியூப்ல பார்க்கணும், ஓடிடி எல்லாம் பார்க்கணும்ல, அதனால அதுக்காக விட்டுருக்காங்க. நாளைக்கு கொடி ஏத்துறாங்க. நேத்து விஜயகாந்த் அவர்களுடைய ஃபேமிலியை மீட் பண்றாங்க. அப்புறம் பார்த்தா கோட் படத்துக்கு வந்து சர்டிபிகேட்டும் என்னன்னு சொல்லிருக்காங்க. UA சர்டிபிகேட் கோட் படத்திற்கு கொடுத்திருக்காங்க. படத்துல இத்தனை கேரக்டர்ஸ், இத்தனை செலிபிரிட்டிஸ் இருக்காங்களே, ஷோல மாதிரி ஆயிட போகுதுங்க படம். யாரை எந்த ஹீரோ பாக்குறதே தெரியாம போயிட போகுது. அப்படி கன்ஃபியூஸ் வருகிறதுக்காக தான் விஜய் அவர்களே 3-4 ஃபேஸ் அமைச்சிருக்காங்க. அப்படியா? ஸோ இன்னைக்கு கிச்சன் கேபினெட் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த நிமிஷம் விடைபெறுவது நான் உங்களுடைய அஷய். நான் உங்கள் திவ்யா.